Hi buddies, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச French fry ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நார்மலா வந்துட்டு இந்த French fry செய்யணும் அப்படினா கண்டிப்பா வந்து 30 minutes ஆகும். ஆனா இந்த மெத்தட்ல செஞ்சோம் அப்படினா 15 minutesே வந்துட்டு போதும். ரொம்பவே வந்துட்டு சூப்பரான வெளிய வந்து கிறிஸ்பியா உள்ள வந்துட்டு சாஃப்ட்டான French fry ரெடி ஆயிடும். வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய்ட்டு பார்க்கலாம். இதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கோட ஸ்கின் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பெரிய சைஸாவும் இல்லாம சின்ன சைஸாவும் இல்லாம மீடியம் சைஸ்க்கு வந்துட்டு நல்லா ஸ்லைஸ்ல கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்க்கு கட் பண்ணதுக்கு அப்புறமா நீல வாக்குல நீட்டா கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப பெருசாவும் இல்ல ரொம்ப சின்னதாவும் இல்லாம மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு கட் பண்ணீங்கனா கரெக்ட்டா இருக்கும். உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்துட்டு இதே சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்துக்கிறதால லாஸ்டா வந்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்க தேவை கிடையாது. உப்பு வந்துட்டு உருளைக்கிழங்குல எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆகுற போல ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஷேக் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் ஆனதும் கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இட்லி பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த மெத்தட்ல செஞ்சோம் அப்படினா ரொம்பவே சீக்கிரமா French fry செஞ்சிரலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் இட்லி பிளேட்டுக்கு மாத்தினதுக்கு அப்புறமா இட்லி பாட்ல அந்த தட்டை வச்சிட்டு ஒரு 2 minutesல இருந்து 3 minutesக்கு அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ குக் ஆயிடுச்சு. குக் ஆனதுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து ஒரு நல்ல காட்டன் கிளாத் எடுத்துட்டு அதுல வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம் அப்படினா உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த ஈரம்லாம் வந்துட்டு இந்த காட்டன் கிளாத் வந்து இழுத்துக்கும். எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா மேல காட்டன் கிளாத் வச்சு லைட்டா பிரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம் அப்படினா உருளைக்கிழங்கு மேல இருக்கிற அந்த ஈரப்பதத்தை கிளாத் வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். உருளைக்கிழங்கு வந்துட்டு இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கணும். ரொம்ப வந்துட்டு வேக வச்சிட கூடாது. உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு. உருளைக்கிழங்க பொரிச்சு எடுக்கிறதுக்காக கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்துட்டு நான் போட்டு பார்க்குறேன். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் வந்துட்டு எண்ணெயில சேர்த்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் எண்ணெயில சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். 2 நிமிஷம் ஆனதும் உருளைக்கிழங்க திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விடாம ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு வெந்திருக்கும் ஒரு சைடு வேகாமல் இருக்கும். அதனால் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்குமே நல்லா வெளியே வந்துட்டு கிறிஸ்பியாக உள்ளே வந்துட்டு சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ எடுத்துட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்க பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த போல் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா உருளைக்கிழங்குல எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிற போல் ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். 15 மினிட்ஸ்லேயே வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக வெளியே வந்துட்டு கிறிஸ்பியாக உள்ளே வந்துட்டு சாஃப்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்ய போகிறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படிஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.